MCR Pure Cotton Club, formals and casual shirts. இந்த ஆளுக்கு பைபோலார் டிசார்டர் இருக்கு. செக்ஷுவல் டிசேபிலிட்டி வரான. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அதாவது இந்த விமான நிறுவனங்கள் இந்த விமானிகளை அளவுக்கு அதிகமாக வேலை வாங்குறாங்க. குறிப்பாக இரவு நேரங்களில் ரொம்ப நேரம் வேலை செய்ய சொல்கிறாங்க. சில கட்டுப்பாடுகளை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தாங்க. அதுக்கு ஒரு டைம் கொடுத்துருந்தாங்க, ஒரு 6 மாதம். இந்தியாவில் என்ன பிரச்சனைனா, ஒரு அரசாங்கம் இந்த மாதிரி சில கட்டுப்பாடுகளை விதிக்கும் போது அதை சில தனியார் நிறுவனங்கள் அதை சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. குறிப்பிட்ட தேதி வந்த உடனே ஸ்ட்ரிக்டாக ரூலை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே விமானங்களை இயக்குவதற்கு தேவையான விமானிகள் இவங்க கிட்ட இல்லை. இதை வந்து ஒரு நேஷ்னல் டிசாஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். சில நாடுகள்லாம் ஒரு இமிக்ரேஷனில் போயிட்டு நீங்கள் பாஸ்போர்ட்லாம் காமிக்க வேணாம், நீங்கள் நடந்து போனீங்கனாலே அங்கே கேமரா இருக்கும். அந்த கேமரா உங்கள் கண்ணை ஸ்கேன் பண்ணி உங்களை ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு கேட்டை திறந்து விட்டுடும். ஆனால் இந்தியாவில் செக்யூரிட்டி கிளியரன்ஸுக்கு மட்டுமே குறைஞ்சபட்சம் 3 மணி நேரம் ஆச்சு. இந்தியாவில் வந்து கடந்த 20-30 வருஷ காலத்தில் நிறைய மாறுதல்கள் இருந்தாலுமே உலகம் போகிற வேகத்துக்கு ஈடு கொடுத்து நம்ம வந்து சரியாக செயல்படலை. நம்முடைய நாடு பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே ஒரு ஏர்போர்ட் இருக்கணும். மத்திய அரசாங்கம் செய்யறதுல வந்து பாதி வந்து ஷோ ஆஃப் தாங்க. கோயம்புத்தூருக்கு மெட்ரோ கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. ஆனா கோயம்புத்தூர் மக்கள் தொகையில பாதி மக்கள் தொகை கூட இல்லாத ஊருக்கெல்லாம் மெட்ரோ கொடுத்துருக்காங்க. நீங்க டாக்ஸ் பே பண்ணும்போது ஸ்வச் பாரத் டாக்ஸ்னு ஒரு டாக்ஸ் எடுத்துடுறாங்க. இந்தியாவில ஏதாவது ஒரு ஊரு, சார் இந்த ஊர் பார்க்கறதுக்கு சிங்கப்பூர் மாதிரி அழகா இருக்கு சார், ஒரு நாடே வேணாம், ஏதாவது ஒரு ஊர் சொல்லுங்க பார்க்கலாம். வணக்கம். இன்று நம்முடன் PR சுந்தர் அவர்கள் இணைத்துள்ளார்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இண்டிகோ விமான சேவையில் ஏற்பட்ட கோளாறுகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய விமானங்கள் சமீப காலமாக சில வாரங்களாகவே வந்து தொடர்ந்து ரத்தாகி அவங்களுடைய ஒட்டுமொத்த இந்த பிஸ்னஸ் அண்ட் அவங்களுடைய செயல்பாடு நின்று இருக்கு. இது ஒட்டு மொத்தமாக இந்த பேரிழப்பு இண்டிகோ நிறுவனத்துக்கு வர காரணம் என்ன சார்? பொதுவாங்க உலகம் முழுக்கவே இந்த விமான பயணம் அப்படிங்கிறது கொஞ்சம் பேருக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணுறது தான். ஏன்னா நீங்கள் வந்து வானத்தில் பறக்கிறீங்க, ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டு ஏதாவது ஒரு ஆச்சுனால் தப்பி பழைப்பதற்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு. ஸோ இதனால் எப்பவுமே வந்து ஒரு சேஃப்டிக்கு நிறைய ஒரு முக்கியத்துவம் வந்து கொடுப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, மலேசியாவில் MH370 நினைக்கிறேன், அந்த ஒரு ஃப்ளைட் ஒன்று திடீர்னு வானத்தில் காணாமல் போயிடுச்சு. கிட்டத்தட்ட 10-15 வருஷமாச்சு இன்னைக்கு வரைக்கும் தேடுறாங்க. அந்த விமானத்தினுடைய ஒரு பாகம் கூட இது வரைக்கும் எங்கேயும் யாருக்கிட்டையும் கிடைக்கல. அது ஒரு விபத்தா அல்லது அந்த விமானியனுடைய தற்கொலை முயற்சியா அப்படிங்கிறது கூட இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. சரி, இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஒரு விமானம் ஒரு 1 அல்லது 2 விமானிகளால் இயக்கப்படுகிறது. அதில் ஒரு 200லிருந்து ஒரு 300 பயணிகள் வரைக்கும் அதில் பயணிக்கிறாங்க. அந்த 200-300 பயணிகளுடைய உயிர் பாதுகாப்பு அந்த 1 அல்லது 2 விமானிகள் கிட்ட தான் இருக்குது. நடுவில் சில குற்றச்சாட்டுகள் என்ன வந்ததுனால், இந்த விமானிகள், அதாவது இந்த விமான நிறுவனங்கள் இந்த விமானிகளை அளவுக்கு அதிகமாக வேலை வாங்குறாங்க. குறிப்பாக இரவு நேரங்களில் ரொம்ப நேரம் வேலை செய்ய சொல்கிறாங்க. அப்போ என்ன நடக்கும்னா, நீங்கள் நீண்ட நேரம் வேலை செய்யும்போது நீங்கள் கொஞ்சம் டயர்ட் ஆகிடுவீங்க. அந்த டயர்ட் ஆகிறதுனால ஒரு சில தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி ஒரு சிறிய தவறு நடந்தாலுமே அது விமான பயணிகளுடைய பாதுகாப்புக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும். அப்படிங்கிறதுனால விமானிகளுடைய வேலை நேரம் பற்றி சில கட்டுப்பாடுகளை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தாங்க. அதுக்கு ஒரு டைம் கொடுத்துருந்தாங்க, ஒரு 6 மாதம். இந்த 6 மாதத்துக்குள்ளார நீங்கள் இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணணும். இந்த ஒரு குறிப்பிட்ட தேதியிலேருந்து இந்த ரூல்ஸ் நாங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவோம். விமானிகள் வந்து இத்தனை மணி நேரத்துக்கு மேலே, ஒரு வாரத்தில் இத்தனை மணி நேரத்துக்கு மேலே விமானம் ஓட்டக்கூடாது, இரவு நேரங்களில் இவ்வளோ நேரத்துக்கு மேலே ஓட்டக்கூடாது அப்படின்னு சில புதிய கட்டுப்பாடுகள். இந்தியாவில் என்ன பிரச்சனைனா, ஒரு அரசாங்கம் இந்த மாதிரி சில கட்டுப்பாடுகளை விதிக்கும் போது அதை சில தனியார் நிறுவனங்கள் அதை சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னு சொன்னால் அரசாங்கம் இப்படி தான் சொல்லுவாங்க, 6 மாதம் கழிச்சு நாங்கள் இன்னும் ஒரு 6 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் முதல்ல ஒரு கம்பெனிலாம் ஆரம்பித்து
இந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்லாம் ஃபைல் பண்ணணும். அப்போ என்னோட ஆடிட்டர் கிட்ட, சார் செய்தித்தாளெல்லாம் பார்க்குறேன் சார், இன்னும் ஒரு வாரம் தான் டைம் இருக்குதுன்றாங்க, நீங்கள் சீக்கிரம் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னா ரொம்ப கூலாக சொல்லாரு. அதெல்லாம் கவலைப்படாதீங்க, டெட்லைன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு. அது என்னடான்னா ஒவ்வொரு வருஷமும் டெட்லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிச்சவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இல்ல கவர்மெண்ட் எப்படி இருந்தாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருது. ஸோ அதே போல நிறைய கொள்கைகளை வந்து அரசாங்கம் கொண்டு வரும்போது அதை வந்து சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் அதை வந்து ஒரு சீரியஸா எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா இவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அப்போ திடீர்னு இந்த தடவை வந்து எந்தவித எக்ஸ்டென்ஷனும் இல்லை, அந்த குறிப்பிட்ட தேதி வந்த உடனே ஸ்ட்ரிக்டா ரூலை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே விமானங்களை இயக்குவதற்கு தேவையான விமானிகள் இவங்க கிட்ட இல்லை. இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இது ஒரு ஒரு இது வந்து ஒரு நேஷனல் டிசாஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். நம்ம இங்க உட்காந்துன்னு விமான பயணம் தானே, ரத்து தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுல எத்தனை பேர் ஒரு இன்டர்வியூ பிளான்காக போயிருப்பாங்க, எத்தனை பேர் வந்து மருத்துவத்துக்காக போயிருப்பாங்க, எத்தனை பேர் எவ்வளவு முக்கியமான விஷயங்கள் இருக்கும். விமான பயணம் போறவங்க எல்லாருமே வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்ப சுற்றுலா கிடையாது. எத்தனை பேர் எவ்வளவு முக்கியமான வேலைகள், அவசரமான வேலைகள், அவசரமான டாக்குமெண்ட், இது எல்லாமே வந்து ஒரு இது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு நேஷனல் டிசாஸ்டரா இது வந்து ஆயிடுச்சு. சில நேரங்களில் நம்ம பார்க்கும்போது என்ன தோணும்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. நீங்க வந்து துபாய் எடுத்துக்கோங்க. துபாயோட ஒட்டுமொத்த மக்கள் தொகை சென்னையில் இருக்கிற மக்கள் தொகை கூட குறைவாக தான் இருக்கும். இந்தியா வேண்டாம், சென்னை குறிச்சு இந்தியாவில் இருக்கிற ஒரு நகரத்தில் இருக்கிற மக்கள் தொகை கூட வந்து துபாயில் இருக்காது. ஆனால் இந்த துபாய் ஏர்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ்னு ஒரு ஏர்லைன்ஸ் இருக்கு. உலகத்தில் இருக்கிற மிகச்சிறந்த ஏர்லைன்ஸ்ல ஒரு ஏர்லைன்ஸ் இது. இந்த பஸ்லாம் சென்னையில் இந்த டபுள் டெக்கர் பஸ் பார்த்துருக்கிறீங்களா நீங்க? கீழவும் மக்கள் உட்காரலாம், மேலேயும் படிக்கட்டு இருக்கும், மேலே போய் உட்காரலாம். அதே போல ஏரோப்ளைன்ல இந்த டபுள் டெக்கர் ஏரோப்ளைன் இருக்கு. கீழவும் ஒரு பயணிகள் இருப்பாங்க, மாடி மேலேயும் பயணிகள் இருப்பாங்க. அது வந்து போயிங், ஒரு மிகப்பெரிய விமானம் அது. அந்த விமானம் இந்த டபுள் டெக்கர் பெரிய விமானம், உலகத்துல போயிங்ல 100 விமானம் இதெல்லாம், அதுல 95 விமானம் வந்து எமிரேட்ஸ் கிட்ட தான் இருக்குது. அதே போல சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஒரு மிகச்சிறிய நாடு சிங்கப்பூர். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒட்டுமொத்த இந்தியாவில் இருந்து எவ்வளவு ஏரோப்ளேன் மேலே போகுதோ கீழே வருதோ அதை விட அதிகமான ஏரோப்ளேன் அந்த ஒரு நாட்டில் ஒரு ஏர்போர்ட்ல இருந்து மேலே போகுது கீழே வருது. அதெல்லாம் வந்து அவங்க வந்து எந்த அளவுக்கு அவங்க சிறப்பாக செயல்படுத்துறாங்க. சில நாடுகள்லாம் இப்போ சமீபத்தில் நான் சிங்கப்பூர் போயிருந்தேன், துபாய்க்கு வந்திருந்தேன். நீங்கள் வந்து ஒரு இமிகிரேஷனில் போயிட்டு நீங்கள் பாஸ்போர்ட்லாம் காமிக்க வேணாம். நீங்கள் பட்டம் அப்படியே நடந்து வந்துக்கினே இருந்தால் போதும். நீங்கள் நடந்து போனீங்கனாலே அங்கே கேமரா இருக்கும், அந்த கேமரா உங்கள் கண்ணை ஸ்கேன் பண்ணி உங்களை ஐடென்டிஃபை பண்ணி உங்களை கேட்டை திறந்து விட்டுடும். ஆனால் இந்தியாவில் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆண்டு இருக்கும்னு நினைக்கிறேன், டெல்லியில் இந்த செக்யூரிட்டி கிளியரன்ஸுக்கு மட்டுமே குறைஞ்சபட்சம் 3 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சில ஃபோட்டோலாம் எடுத்து சோஷியல் மீடியாலாம் போட்டிருந்தாங்க. இது வந்து பாருங்க, இது வந்து ஏர்போர்ட்டா இல்லை மீன் சந்தையா அப்படின்னு தலைப்பு வச்சிருந்தாங்க. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான், மீடியாலெல்லாம் ரொம்ப பெரிய லெவலில் பேசப்பட்டதுக்கு அப்புறம் தான் டிஜி யாத்திரா அப்படின்ட்டு ஒரு புது சிஸ்டம் கொண்டு வந்து கொஞ்சம் சீக்கிரம் போகிறதுக்கு உண்டான வழிவகைகளை ஏற்படுத்தினாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் நீங்கள் ஒரு தடவை இமிகிரேஷன் ஆஃபீஸரை பார்த்து பாஸ்போர்ட்டை காமிச்சு தான் நீங்கள் வந்து இமிகிரேஷன் கிளியர் பண்ணணும். மற்ற நாடுகள்லாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் அப்படியே நேராகவே, சில நாடுகளில் ஒரு பாஸ்போர்ட் ஸ்கேன் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருப்பாங்க. அங்கே நீங்களே சொந்தமாக பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணிங்கன்னா நீங்கள் வெளியே போயிடலாம். இப்போது அட்வான்ஸாக வர்றது இன்னும் அது கூட தேவையில்லை, நேரடியாக நீங்கள் போயினா இருக்கலாம். நீங்கள் நேராக போயினா இருந்தீங்கன்னா உங்கள் கண்ணை ஸ்கேன் பண்ணி வெளியே அனுப்பிச்சிடும். இன்னும் இந்தியாவில் வந்து அந்த அளவுக்கு இது எதுவுமே வந்து இந்த அட்வான்ஸ் தொழில்நுட்பங்கள் எதுவுமே வரல. அதே போல் அரசாங்கங்கள் சில கொள்கைகளை வழிவகுக்கும் போது, குறிப்பாக இந்த இண்டிகோ விமானத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 மாதம் டைம் கொடுத்துருந்தாங்க. இந்த 6 மாதத்துலேயே அப்பப்போ அவங்க வந்து மானிட்டர் பண்ணிருக்கணும்.
6 மாசம் வரைக்கும் டைம் குடுத்துட்டு, திடீர்னு கரெக்ட்டா 6வது மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரே நாள்ல எங்க அப்படின்னா, அவங்க இண்டிகோ ஏர்லைன்ஸ் வந்து அத சீரியஸா எடுத்துக்கல. புதுசா அப்பாயின்ட்மென்ட் எதுவும் பண்ணல. இது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இன்னும் கேட்டீங்கன்னா, இந்த விமான பயணம் அப்படின்னு சொல்லும்போது, நான் என்னுடைய வாழ்க்கையில நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் சொல்றேன் கேளுங்க. 1994ல நான் சிங்கப்பூர்ல இருந்தேன். அப்போ இந்தியாவுக்கு வரணும், சென்னைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட் டிக்கெட்லாம் செக் பண்ணி பார்த்தேன். அதே நேரத்துல சிங்கப்பூர்ல இருந்து பெர்த் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அது ஆஸ்திரேலியால இருக்கு. சிங்கப்பூர்ல இருந்து சென்னைக்கு விமான பயணம் வந்து ஒரு 3 1/2 மணி நேரம் தான். சிங்கப்பூர் டு சென்னை 3 1/2 மணி நேரம் விமான பயணம். ஆனா சிங்கப்பூர் டு பெர்த் 4 1/2 மணி நேரம் விமான பயணம். ஆஸ்திரேலியால இருக்கிற பெர்த்துக்கு வந்து கூடுதலாக 1 மணி நேரம். நம்மள மாதிரி காமன் மேன் நம்ம என்ன நினைப்போம்? 3 1/2 மணி நேரம் பயணம்னா விலை குறைவா இருக்கணும். 4 1/2 மணி நேரம் பயணம்னா விலை கூடுதலா இருக்கணும். ஏன்னா 1 மணி நேரம் கூடுதலா பறக்கும்போது விமானத்துக்கு எரிபொருள் செலவு அதிகமாகும். எம்ப்ளாயி காஸ்ட் அதிகமாகும் அப்படின்ட்டு. ஆனா நான் பார்த்தப்போ சென்னைக்கு விமான பயணம் விலை வந்து ரொம்ப அதிகமா இருந்தது. பெர்த்துக்கு ரொம்ப குறைவா இருந்தது. அப்போ நான் அந்த விமான நிறுவனத்துக்கே ஃபோன் பண்ணி, நீங்க ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? இந்தியர்கள்னா உங்களுக்கு இளிச்சவாயர்களா? ஏன் இந்தியாவுக்கு மட்டும் உங்களை விலை வச்சிருக்கிறீங்க? ஆஸ்திரேலியாவுக்கு விலை கம்மியா வச்சிருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டப்போ அதுக்கு அவங்க சொன்னாங்க, சார் நாங்க வந்து வியாபாரம் செய்றோம். எங்களுக்கு வந்து ப்ராஃபிட் மட்டும்தான் குறிக்கோள். மற்றபடி வந்து ஆஸ்திரேலியால இருக்கிறவங்க உயர்ந்தவர்கள், இந்தியால இருக்கிறவங்க தாழ்ந்தவர்கள் அப்படிங்கிற எண்ணம்லாம் எங்களுக்கு கிடையாது. சார், ஒரு விமானத்துல நாங்க நிறைய பயணிகளை ஏத்திக்கின்னு இந்தியாவுக்கு போறோம். இந்தியால ஏர்போர்ட்ல இறங்கி அந்த எல்லா பயணிகளையும் வெளியே அனுப்பிட்டு புதுசா உள்ள பயணிகளை ஏத்திக்கின்னு நாங்க பறந்து வந்துருவோம். இது கிட்டத்தட்ட ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் ஆகும். அந்த 1 மணி நேரத்துக்கு இந்தியால இருக்கிற விமான நிலையங்களுக்கு நாங்க வந்து இந்த லேண்டிங் சார்ஜ், பார்க்கிங் சார்ஜஸ்லாம் இருக்கு. அதை நாங்க பே பண்ணணும். அந்த சார்ஜஸ் வந்து உலகத்திலேயே அதிகபட்சமான இருக்கிறது இந்தியால தான். ஸோ நீங்க சொல்றது ரைட்டு. பெர்த்துக்கு 4 1/2 மணி நேரம் அதிகமா எரிபொருள் செலவாகும். சென்னைக்கு 3 1/2 மணி நேரம் எரிபொருள் குறைவா செலவாகும். எம்ப்ளாயி காஸ்ட் வந்து குறையும். எல்லாம் ரைட்டு. ஆனால் இது எல்லாத்தையும் மீறி அந்த லேண்டிங் சார்ஜஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால காஸ்ட் வந்து எங்களுக்கு அதிகமாயிடுது. அதே போல நீங்க நல்லா பாருங்க, உங்களுக்கு நண்பர்கள், உறவினர்கள் யாராவது வெளிநாட்டுல இருந்து வந்தாங்கன்னு தெரியும். சென்னை ஏர்போர்ட்ல வர பெரும்பாலான வெளிநாட்டு விமானங்கள் நடுராத்திரில தான் வரும். இது என்ன காரணம்னா, நடுராத்திரில வந்து இறங்கினாதான் இந்த லேண்டிங் சார்ஜஸ் குறைவு. பகல்ல இறங்கினா வந்து லேண்டிங் சார்ஜஸ் ரொம்ப ஜாஸ்தி. இது இல்லாம இன்னொரு செய்தி கூட எனக்கு அந்த சிங்கப்பூர் நிறுவனத்துல சொன்னாங்க. சார், ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு தொலைதூர பயணம் விமானத்துல பண்ணும்போது, அந்த விமானத்துல ஒரு தடவை நம்ம எரிபொருள் நிரப்பினோம்னா அது போதாது. ஒரு சிங்கப்பூர்ல இருந்து லண்டனுக்கு ஒரு ஃபிளைட் போகுதுன்னா எரிபொருள் ஃபுல்லா ஆக்கினாலுமே அது சிங்கப்பூர்ல இருந்து லண்டன் வரைக்கும் பத்தாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி ரொம்ப தொலைதூர பயணம் பண்ணும்போது நடுவுல ஏதோ ஒரு ஊர்ல இறங்கி விமானத்தை ரீஃபியூலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. விமான எரிபொருள் நிரப்பிங்கன்னு அதுக்கப்புறம் போவாங்க. அந்த மாதிரி ரீஃபியூல் பண்றது கூட இந்தியால வந்து யாரும் இறங்க மாட்டாங்க. ஏன்னா இந்தியால வந்து அந்த காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம். அதில் இந்தியாவை அவாய்ட் பண்ணணுன்றதுக்காகவே நீங்க நேர் வழி பார்த்தீங்கன்னா இந்தியா மேலதான் போகும். ஆனா இந்தியால இறங்கி எரிபொருள் நிரப்புறதுக்கு காசு கூடுதலாகுமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சுத்திக்கினே போவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கு. ஏன்னா இது எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, மற்ற நாடுகள்ல ஒரு சாமானிய மக்கள் வந்து விமானத்துல பயணம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்தியால வந்து ஒரு கடந்த 20-30 வருஷ காலத்துல நிறைய மாறுதல்கள் இருந்தாலுமே உலகம் போற வேகத்துக்கு ஈடு கொடுத்து நம்ம வந்து அந்த துறையை வந்து நம்ம இன்னும் சரியா செயல்படல. இந்தியாவுக்கு இருக்கிற பொட்டன்ஷியல், இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு தடவை சிங்கப்பூர்ல இருந்து சென்னைக்கு விமானத்துல வரேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 250 பயணிகள்.
அந்த 250 பயணிகள்ல கிட்டத்தட்ட ஒரு 230 பயணிகள் வந்து இறங்கி டாக்ஸி பிடிச்சி சிதம்பரமோ சீர்காழியோ எல்லாரும் போறாங்க. எதுக்கு? இதுக்கு நேரடியாக சிதம்பரத்துக்கும் சீர்காழிக்கும் ஒரு ஃப்ளைட் விட்டுருந்தாக்கா இந்த ரோட்ல இருக்கிற டிராஃபிக்காவது நம்ம குறைச்சிருக்கலாம் இல்லையா? ஏன்னா எல்லாருமே அந்த சென்னைக்கு தான் வரும். ஆனா அந்த விமானத்துல வர்றதுல 90% மக்கள் வந்து சென்னையை சேர்ந்தவங்க கிடையாது. சென்னையில வந்து இறங்கி அங்கிருந்து ஒரு டாக்ஸியோ பஸ்ஸோ ட்ரெயினோ பிடிச்சி மற்ற ஊர்களுக்கு போறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு நம்முடைய நாடு பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே ஒரு ஏர்போர்ட் இருக்கணும். உடான் திட்டம் வழியா அதை தானே சார் செயல்படுத்த முயன்றது மத்திய அரசு. மத்திய அரசாங்கம் செய்யறதுல வந்து பாதி வந்து ஷோ ஆஃப் தாங்க இல்லைங்களா? அதுல வந்து பின்னாடி நிறைய அரசியல் காரணங்கள் இருக்கும். கோயம்புத்தூருக்கு மெட்ரோ கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. ஆனா கோயம்புத்தூர் மக்கள் தொகையில பாதி மக்கள் தொகை கூட இல்லாத ஊருக்கெல்லாம் மெட்ரோ கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்தியாவில் வந்து நம்பர் 1 எல்லாமே அரசியல் மயமாக்கப்படுகின்றது. இது எதிர்கட்சி, இது ஆளுங்கட்சி, அந்த மாதிரி. 2வது அந்த மாதிரி செயல்படுத்தப்படும் போதும் அதுல பல ஊழல்கள் நடக்குது. அதனால காஸ்ட் அதிகமாயிடுது. காஸ்ட் அதிகமாகிறதுனால அந்த ஆப்ரேஷன் வந்து சரி பண்ண முடியல. ஸோ இப்போ என்ன நடக்கும்னாக்கா இது வந்து ஒரு பேரளவில் செய்யறாங்க. ஒரு ஸ்மார்ட் சிட்டி திட்டம்னு கொண்டு வந்தாங்க. பல வருஷங்களா இருக்குது. பலாயிரக்கணக்கான கோடிகள் செலவு பண்ணியிருக்கிறாங்க. ஏதாவது ஒரு சிட்டியை சார் இந்த சிட்டி ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்மார்ட்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாதவங்க வேணா சொல்ல முடியும். ஸ்மார்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சாலும் ஒரு சிட்டியை கூட இது ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னு சொல்ல முடியாது. சமீபத்தில் கூட மதுரை வந்து ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டு நிறைய திட்டங்கள், நிறைய முதலீடுகள் எல்லாம் பண்ணி ஸ்ட்ரக்சர்லாம் பண்ணாங்க. ஆனால் அசுத்தமான நகரங்களில் டாப் பிளேஸில் மதுரையும் வந்திருக்குதுங்கிறது ரொம்ப வருந்தத்தக்க செய்தி. அதே போல் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணும்போது ஸ்வச் பாரத் டேக்ஸ்னு ஒரு டேக்ஸ் எடுத்துடுறாங்க. நமக்கு தெரியாமே எவ்வளோ டேக்ஸ் நம்ம பே பண்ணிடுறோம். இந்த ஸ்வச் பாரத் டேக்ஸ்ன்னு சொல்லிவிட்டு செஸ்ன்னு சொல்லிட்டு எவ்வளோ பணம் கலெக்ட் பண்ணாங்க. இந்தியாவில் ஏதாவது ஒரு ஊர் சார் இந்த ஊர் பார்க்கறதுக்கு சிங்கப்பூர் மாதிரி அழகாக இருக்குது சார், ஒரு நாடே வேணாம், ஏதாவது ஒரு ஊர் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இந்தியாவில் வந்து எல்லாமே ஒரு அரசியல் மயமாக்கப்படுகின்றது. ஒரு நேர்மையான ஒரு முன்னேற்றம் வந்து இல்லை. பொதுமக்களுக்கு கட்டுப்படி ஆகக்கூடிய அளவில் இல்லை. இது காரணம் வந்து முக்கியமாக வந்து எல்லா துறைகள்லையும் இருக்கிற லஞ்சம், ஊழல், இந்த மாதிரி. அதே போல் வந்து ஒரு நீங்கள் ஏர்போர்ட்லாம் போகும்போது நீங்கள் டிக்கெட் எவ்வளோன்னு கேட்பீங்க. ஒரு 5000 ரூபாய் டிக்கெட்னு சொல்லுவாங்க, நீங்கள் வாங்கிடுவீங்க, அவ்வளோதான். நீங்கள் அதில் படித்து பார்த்தீங்கன்னா அதில் தெரியும். அதில் வந்து யூசர் டெவலப்மெண்ட் ஃபீ அப்படின்னு ஒரு ஃபீ இருக்குது. அந்த ஃபீலாம் வந்து கண்ணுக்கு தெரியாமையே கடந்த சில ஆண்டுகளில் ரொம்ப அதிகமாக விலையை ஏற்றி விட்டுட்டாங்க. ஸோ அதை பற்றி நம்ம ரொம்ப அதிகமாக பேச முடியாது. ஏன்னா இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலான ஏர்போர்ட் கண்ட்ரோல் வந்து ஒரு தனி நபர்கிட்ட இருக்குது. அந்த தனி நபர் நல்லா இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி வந்து எவ்வளோ யூசர் டெவலப்மெண்ட் ஃபீ ஏற்றணுனாலும் அரசாங்கம் வந்து ரொம்ப சுலபமாக அனுமதி கொடுத்துருவாங்க. பட் நீங்களாம் நானும் ஏதோ ஒரு ஏர்போர்ட் ஓனர் இருந்தால் அதெல்லாம் நமக்கு கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து ஒரு அரசியல் நோக்கத்தோடு, காழ்ப்புணர்ச்சியோடு, அல்லது ஒரு லஞ்ச ஊழல் இருக்கிறதுனாலையோ, ஸோ இது வந்து ஒரு ஒட்டுமொத்த ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனால் அதுக்கு உண்டான பொட்டென்ஷியல் வந்து இந்தியாவில் ரொம்ப அதிகமாக இருக்கு. நான் ஏதோ ஒரு காலத்தில் 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே ஒரு இடத்துல படித்தேன். அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் அமெரிக்காவில் வான் எல்லையில் 4000 ஏரோப்ளான் பறந்துன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நியூயார்க்குன்னு நினைக்கிறேன், அங்கே 7 டெர்மினல் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த விமான நிலையத்தில். ஆனால் நம்ம வந்து சென்னையில் ஒரு ஏற்கனவே இருக்கிற ஒரு விமான நிலையம் எதையுமே சமாளிக்க முடியல. அந்த அளவுக்கு டிராஃபிக் அதிகமாக இருக்கு. இன்னொரு விமான நிலையம் கட்டுறதுக்கே நம்மளால வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க ஒரு இடத்த சூஸ் பண்ணா எதிர்கட்சி இது தப்புன்னு சொல்லுவாங்க. அதே எதிர்கட்சி நாளைக்கு திரும்ப ஆளுங்கட்சி ஆயிட்டாக்கா அவங்க சரின்னுவாங்க, இவங்க தப்புன்னுவாங்க. ஸோ இப்படிதான் வந்து நம்ம நாட்டில் வந்து ஒரு அரசியல் குறுக்கீடுகள்,
மத்திய மாநில அரசாங்கத்துக்கு இருக்கிற காழ்ப்புணர்ச்சிகள், இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லலாம். ஸோ ஒட்டுமொத்தத்துல ஒரு நாடு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இங்க நிறைய பேருக்கு இல்லை அப்படின்றதுதான் உண்மை. ஆக்சுவலா நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். விமான போக்குவரத்து குறித்து அரிய தகவல்களை எல்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. இந்த ஆளுக்கு பைபோலார் டிசார்டர் இருக்கு. செக்ஷுவல் டிசேபிலிட்டி இவரான. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand.